வணக்கம். நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன். என் வீடியோஸ் வியூஸே போக மாட்டேங்குது. எனக்கு நேரமே சரியில்லை. இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நம்ம கம்மி சப்ஸ்கிரைபர்ல இருக்கிறோமோ இல்லை அதிக சப்ஸ்கிரைபர்ல இருக்கிறோமோ அதெல்லாம் டசன்ட் மேட்டர். யூடியூப் அல்கரிதத்தை நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். நான் இதுல வந்துட்டு சும்மா அதுங்க இதுங்க அப்படிலாம் சொல்ல போறது கிடையாதுங்க. டெக்னிக்கலா நான் அனுபவிச்சதையும் சொல்ல போறேன். ஸோ சைக்காலஜிக்கல் ரீதியாக அதையும் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள், அப்புறம் ஒரே ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடாக நான் நிறைய கேஜெட் அப்படின்றது வாங்குறேன். ஸோ அது எல்லாமே பயனுள்ள கேஜெட் அப்படின்றது தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் ஆடியோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே அவங்க வந்துட்டு கிராஃபிக்ஸ் சேர்க்குறாங்க இல்லை வேற என்ன வேணால் சேர்த்துட்டு போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த ஆடியோ தான் நமக்கு அது கன்வே பண்ணும், அவங்க என்ன சொல்ல வராங்க. அதுவும் குறிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் சேனல்லலாம். அப்போது நீங்கள் ஒரு நல்ல மைக் அப்படின்றத பயன்படுத்தணும். அந்த வகையில் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது இந்த மேக் அப்படின்ற ஒரு மைக்கு. ஸோ உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இங்கே உங்களுக்கு சைடில் கூட உங்களுக்கு லிங்க் அப்படின்றது வந்துடும். ஆனால் அதே போல் நான் ரிங் லைட் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரிங் லைட் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்கும். அதனுடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவன் இந்த பவர் பேங்கோட சேர்த்து, ஏன்னா இது காம்போ பேக் மாதிரி இங்கே பார்த்தீங்களா. ஸோ காம்போ பேக் மாதிரி வந்துட்டு எனக்கு கரண்ட்டே இல்லைனாலும் சரிங்க, நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காதுக்காக தான் சொல்கிறேன். தேவைன்னா பயன்படுத்தி சரி, ஓகே. அதாவது பொதுவா ஒருத்தர் வியூஸ் போகல அப்படின்ன உடனே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கும் இருக்கும். இப்போ காலையில எந்திரிச்சு எத்தனை மணிக்கு, நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன். ஃபர்ஸ்ட் தம்ப்லைன் ரெடி பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் இது பண்ணிட்டு தம்ப்லைன் ரெடி பண்ணிட்டேன். எத்தனை தம்ப்லைன்னா 13 தம்ப்லைன் ரெடி பண்ணிட்டேன். 13 தம்ப்லைன் ரெடி பண்ணிட்டு ஸ்கிரிப்டை முதல்ல 13 ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் 13 தம்ப்னைல். இதை மேக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன், வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்றது? ஏன்னா இந்த ஏஜ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டாதான் சம்பாரிச்சுக்கிட்டாதாங்க உண்டு. வயசானதுக்கு அப்புறம்லாம் வேஸ்ட். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கல்ல, நீங்க வேலைக்கு போகும் பொழுது எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே அதுல இருக்கக்கூடிய நுணுக்கம் தெரிஞ்சிருதுங்களா? தெரியாது. யாராவது சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்க தப்பா தான் பண்ணுவீங்க. ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக அதை பற்றி நமக்கு தெரியாது, அதை ஒரு புரிதல் இருக்காது. அதனால நம்ம அதை தான் தப்பாக தான் முடியும். ஒரு சிலருக்கு ஃப்ளூக்கெலாம் நல்லபடியாக கரெக்டாக வந்துடும். அதில் தான் யூடியூப்பையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யூடியூப்ல புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிகினர், அதாவது ஃப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெஷர் மாதிரி. இப்போ நீங்கள் யூடியூப்ல ஒருத்தர் சொல்லி கொடுக்குறா, இப்போ நம்ம வந்து சொல்லித்தரோம், இல்லை நீங்கள் நிறைய சேனலில் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் விருப்பப்படி போடுறீங்க. ஒரு ஃப்ளூக்கில் நல்ல வியூஸ் போகும். அந்த வியூஸ் போனது அடுத்தது நீங்க ஒரு வீடியோ போகும்போது அதே மாதிரி போகாது. அதுதான் தொல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க, சார் 1 lakh போச்சு சார் ஒரு வியூஸ், அடுத்த வீடியோ போடுறேன் வெறும் 500 தான் சார் போகுது, அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் வெறும் 50 தான் சார் போகுது, கொடுமையா இருக்குது சார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் சொல்றேன். யூடியூப் இப்ப ஒரு பெரிய பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, அவங்க படம் எடுக்கிறாங்கன்னா எல்லா படமும் ஹிட் அடிக்கிறது கிடையாது. இப்ப கருப்பு படம் பார்த்துட்டு சூர்யா அவர்களை வந்துட்டு பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சூரரை போட்டு வந்தப்பையும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. ஜெய் பீம் வந்தக்குள்ளையும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. அடுத்தது கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, என்ன பண்ணாங்க? அதுதான் சொல்றேன். ஸோ பெரிய ஆக்டரும் இந்த மாதிரி ஃபிளாப் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க இப்ப யூடியூப்ல வீடியோ போடுறீங்கள, இந்த வீடியோ போட்ட உடனே இது வந்துட்டு வியூஸ் போகலைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றது கிடையாது. அது வியூஸ் போகலைன்னா முதல்ல நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை, நம்ம வீடியோ போடுறோம் நம்ம இஷ்டத்துக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்க ஒரு படம் பார்க்க போறீங்கன்னா எப்படி படம் பார்க்க போறீங்க? முதல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல பூஜை போடுறேன்னு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பேப்பர்ல வந்துட்டு அந்த படத்தோட போஸ்டர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த போஸ்டரு அதனுடைய டைட்டில், இதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? டைட்டில் சூப்பரா இருக்குது, பயங்கரமா இருக்கும் போலிய படம், அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? ஓகே, இப்போ அதே போலதான் உங்களுடைய தம்ப்நெயில். தம்ப்நெயில் அப்படின்றது அதுதான்.
ஏன்னா இப்போ யூடியூப் அல்கரிதம் நீங்க வந்துட்டு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணாலும் அந்த தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ற மாதிரி வந்துட்டு ஸோ கிளிக் பண்ணி அதுக்குள்ள போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குது. அடுத்து வரேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா தம்ப்நெயிலை பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ள வராங்க. அப்போ தம்ப்நெயிலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் அந்த 13 தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துச்சு. கண்ணிலே சோகம் தூக்கம் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது அதாவது இளமை இருக்கும் பொழுதே நம்ம பணத்தை சம்பாதிச்சு அதை இரட்டி பார்க்குற வேலைகளில் ஈடுபடணும். ஏன்னா நான் ஒரு டைம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் அது பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்றது. ஸோ காரு பைக்கு டக்குன்னு எல்லாமே இது பண்ணி அது பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் அப்படின்றது பண்ணிட்டேன். இதை பற்றி நம்மளுடைய கார் சேனலில் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கார் சேனல் மிஸ்டர் விஸ்வா கார் சேனல்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு வீடியோ நம்ம வியூவர்ஸை உள்ள வர வைக்கணும்னா முதல்ல அவங்கள தம்ப்நெயிலை பார்க்க வைக்கணும். அந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே என்னடா அது தம்ப்நெயில் வித்தியாசமா இருக்கு, சரி ஓகே உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்க வைக்கணும். ஆடா என்னடா இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இதை பத்தி போய் வீடியோ போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்போ அந்த மாதிரி தம்ப்நெயில் வச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரைலர் அதாவது ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் அப்படின்றது ஹூக் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டன் டைம் அப்படின்ற மினிட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அந்த ஹூக் டைம் தான் நீங்க ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ட்ரைலர். அந்த ட்ரைலரை பார்த்துட்டு இப்பெல்லாம் டீகோடிங் தான் பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு வந்துட்டு இந்த காவி ட்ரெஸ் வந்துட்டு காவி துணி வந்து கிழிக்கிறாரு, அப்ப காவிக்கு அவர் வந்துட்டு எதிர்கட்சி எதிராக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்களா டீகோட் பண்றது. அப்போ அந்த 30 செகண்ட் அப்படின்றதுல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோ எதை நோக்கி டிராவல் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ அதை நம்ம கொடுக்கணும். நீங்க ஏதாவது ஒரு வீடியோ வந்து எந்த வித வந்து எஃபர்ட்டும் போடாம ஜஸ்ட் வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க, வேற லெவலில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். அது எல்லா நேரத்துலையும் இந்த ஃப்ளூக் அப்படின்றது ஒர்க் ஆகாது. ஸோ இது எனக்கும் நடந்திருக்கு. சும்மா எடுத்து போட்ட வீடியோ வந்துட்டு அந்த கார் சேனல்ல போட்ட வீடியோ 2 கோடி பேர் வந்துட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் போடுறது கம்மியாகுது. ஸோ அதுதான் சொல்றேன், அது இந்த நேரம் டைம் இதெல்லாம் முக்கியம். அப்போ இந்த டைம் எல்லாம் கரெக்டாக கீப் அப் பண்ணிக்கோங்க. உங்க சப்ஸ்கிரைபர் எந்த டைம்ல இருக்கிறாங்க, ஆடியன்ஸ் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டைமா இருக்கட்டும் சரி, நீங்க போடக்கூடிய வீடியோ முதல்ல உங்களுடைய ஆடியன்ஸ் கிளிக் பண்ணி உள்ள கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்டுக்கு மேல இருந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாலே ஸோ முடிஞ்சிருச்சு, அந்த வீடியோ கண்டிப்பா கிளிக் அடிக்கும். நீங்க வேணா போய் பாருங்களேன், ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நல்ல வியூஸ் போகுதுன்னா அதனுடைய ஆவரேஜ் டியூரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். நீங்க ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டீங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்துட்டு பாஸ் அப்படின்றது அர்த்தம். சிடிஆர்லாம் உடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 15%, 20%லாம் போகும். எனக்கெல்லாம் ஒரு இதில் 28% அப்படின்றது போயிருக்கு சிடிஆர்லாம். 32 ஃபைனலாக வந்துட்டு போயிருக்கு. இந்த மாதிரி தான். ஸோ அடுத்த கட்டம் அப்படின்றது சின்ன செட்டிங்ஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சர்ச் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச் கீவேர்டு அதாவது SEO அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல போடுங்க. அதாவது இப்போ பர்சனல் லோன் இருக்குன்னா பர்சனல் லோன் ரிவ்யூ, பர்சனல் லோன் வந்துட்டு கால்குலேஷன், பர்சனல் லோன் வந்துட்டு வித் லோ சிபில் ஸ்கோர், பர்சனல் லோன் இன் சேலரி ஸ்லிப், இந்த மாதிரி SEO சர்ச் கீவேர்டு அப்படின்றது நீங்க அங்க போட்டீங்கன்னா வேற யாராவது யூடியூப்ல வேற பேரை போட்டு இப்போ இந்த சர்ச் கீவேர்டு கொடுத்துருக்கிற பேரை போட்டு சர்ச் பண்ணும்போது அதுவும் அதில் வரும். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்துட்டு எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது அந்த டெஸ்கிரிப்ஷன்ல போடணும். அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு வீடியோ வியூஸ் போகல, போட்ட உடனே வியூஸ் போகல அப்படின்னா கவலைப்படாதீங்க, அது கொஞ்ச நாள் அது வியூஸ் போகும். அப்படியும் வியூஸ் போகல ஒரு 2 3 நாள் ஆயிப்போச்சுங்க அப்படின்னா ஸோ அப்பயும் நீங்க என்ன செய்யலாம்னா தாராளமாக நீங்க இதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல இருக்கக்கூடிய தம்ப்நெயில் டைட்டில் இதை வந்து நீங்க எடிட் பண்ணணும். நீங்க ஒரு 24 into 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இதை வேணா ட்ரை பண்ணிக்கோங்க, உடனே ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 48 ஹவர்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போகட்டும். அது கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகிறதுக்கு கூட நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. வழக்கம் போல இந்த கேஜெட்டுக்கான லிங்க் கீழே இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.